கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாரில் உள்ள புகழ்பெற்ற மாத்தூர் தொட்டி பாலம் சேதமடைந்து ஆபத்தான நிலையில் இருப்பதாக பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் தெரிவிக்கின்றனர். அருவிக்கரை பூங்காவும் முறையாக பராமரிக்காமல் இருப்பதாக கூறும் மக்கள் உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுக்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாத்தூர் தொட்டி பாலம், திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி, அருவிக்கரை பூங்கா, பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி அணை போன்ற பல்வேறு சுற்றுலா தலங்கள் உள்ளன. ஆனால் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான வசதிகள் அங்கு இல்லை என புகார் எழுந்துள்ளது. திருப்பரப்பு அருவியில் உள்ள சிறுவர் நீச்சல் குளம் தண்ணீரின்றி காணப்படுகிறது என்றும், திருவட்டாரில் உள்ள ஆசியாவிலேயே மிக உயரமான மாத்தூர் தொட்டி பாலம் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். பாலத்தின் கைப்பிடி சுவர்கள் இடிந்து ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும், பக்கச்சுவர் இல்லாததால் உயிர்பலி ஏற்படுவதாகவும் கூறுகின்றனர். அதிகமாக கைப்பிடி சுவர் இல்லாத காரணத்தினால் சுமார் 1 வருடங்களுக்கு முன்னாலே திருவனந்தபுரத்திலிருந்து வந்த ஒரு குழந்தை நீரில் அடித்து செல்லப்பட்டது. அப்படிப்பட்டதான இந்த ஆபத்தான சூழ்நிலை இன்றைக்கும் மாத்தூர் தொட்டி பாலத்தில் காணப்படுகிறது. அதை உடனடியாக இதுவரையிலும் அரசு கவனிக்காதது மிகவும் வருந்தத்தக்கது. அதை நீங்கள் அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு தேவையான காரியங்களை செய்து பாதுகாப்பான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அருவிக்கரை பகுதியில் மேற்கு தொடர்ச்சி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் 3 லட்சம் நிதி ஒதுக்கி 8 ஆண்டுகள் ஆகியும் பூங்கா மற்றும் படகுத்துறை திறப்பு விழா காணாமலேயே பாலடைந்துள்ளது. சமூக விரோதிகளின் கூடாரமாக அவை மாறியிருப்பதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். அருவிக்கரை சுற்றுலா பகுதியில் பூங்காவுக்குன்னு 2 லட்சம் ரூபா ஒதுக்கி இதுவரை பல வருடங்களாகி இதுவரைக்கும் திறப்பு விழா காணப்படாமல் அப்படியே இருக்கிறதும் வேதனைக்குரிய விஷயமாக காணப்படுகிறது. இந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் எல்லாரும் இதை நாங்கள் என்ன செய்கிறோம், சீக்கிரமாக திறப்பு விழா கண்டு இன்னும் அநேகர் அதை பயன்படுத்த வேண்டும்னு நாங்கள் விரும்புகிறோம். அனைத்து சுற்றுலா தலங்களிலும் குடிநீர், கழிப்பறை, வாகன நிறுத்துமிடம் போன்ற வசதிகள் பெயரளவிற்கே இருப்பதாக கூறும் மக்கள் அரசு நிர்வாகம் உடனே உரிய நடவடிக்கை எடுத்து சுற்றுலா வளர்ச்சி திட்டங்களை உடனே அமல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து மாவட்ட சுற்றுலாத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்து நிர்வாகம்தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், பல்வேறு பகுதிகளிலும் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் பதிலளித்தனர். நியூஸ் 7 தமிழுக்காக மார்த்தாண்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.